அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்க நலன் பொருட்டே இறையிருளாலும் குருவர்களாலும் மாயன் மயிலனை தொடர்ந்து ஆன்மீகம் அமானுஷ்யம் ஜோதி சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்றேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பே இந்த மாயன் மயன்தான். இந்த மாயன் மயனை கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் உண்டு. அந்த வகையில் பார்ப்போம் இயல்புன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நிறைய ரகசியங்கள் அற்புதங்கள் இதில் புதைந்துள்ளன. ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறும் பொழுது அந்த மாற்றத்தை அவன் தரும் பொழுது வாழ்க்கையில மட்டுமல்ல தொழில மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவன் சந்திப்பான். இந்த இயல்பு நிலை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களும் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த இயல்பு நிலை மாற்றத்தை வக்ரம்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் சூரியனிலிருந்து 5, 6, 7, 8 இடங்களில சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகம் வக்ரம் அடையும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஆனாலும் கூட சனி பகவான் தன்னுடைய பயிற்சிக்கேற்ற பலனை தந்து கொண்டுதான் இருக்கின்றார் 2.5 வருடம். அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத சனி அந்த நிலையிலிருந்து அவர் மாறப்போகின்றார். காரணம் மீனராசி குருவினிடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்ரமாகி தன்னுடைய பின்னோக்கி நகர்கின்றார். தன்னுடைய இயல்பு நிலையில் சற்று மாறுகின்றார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வைத்தான் வக்ரம் என்போம். ஆனா அது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியிலேயே பாத்தீங்கன்னா பூரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு வக்ர பயிற்சி அடைகின்றார். மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்டதை எல்லையிலேயே வக்ரம் அடைகின்றார். இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தும். சொன்னேன் அல்லவா, கும்பத்திற்கு இப்ப பாத சனி. இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, பாத சனியினால பாத்தீங்கன்னா என்ன துன்பத்தை அனுபவிக்கிறது? எதை தொட்டாலும் பிரச்சனை, தடையும் தடங்களையும் சந்தித்து வந்தீர்கள். நிம்மதியை இழந்து தவித்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு குறுகிய காலம்தான் 138 நாட்கள். இந்த பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரமாகி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற இந்த 138 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில பாத சனி அனைத்துமே இழுபறிதான். குடும்பத்துல வாழ்க்கையில இந்த நிலை மாறுமானா வக்ர சனி பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரு புதுவிதமான ஒரு திருப்பு முனையை தரத்தான் போகின்றது. எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகின்றார் வக்ர சனி. அது மட்டும் கிடையாது, கும்பராசிக்கு 4, 8, 11 ஆகிய வீடுகளையும் சனி பகவான் பார்க்கின்றார். இந்த சனி பகவான் பார்க்கின்ற இந்த 4, 8, 11 வீடு அவரின் வக்ர பார்வையினால பல நல்ல பலன்களை தர இருக்கின்றது. சிலருக்கு திடீர் பணவரவு, எதிர்பாராத தொழில் முன்னேற்றம், சில வெளிநாட்டு பயணம், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், நல்ல செல்வந்தர்கள், தனவந்தர்கள், அரசியல் ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவருடைய தொடர்பு, அதன் மூலமாக சில நற்பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் கிடையாது, அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா ஒரு நல்ல வேலை இருந்தும் நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம், நல்ல திருமணம் செய்தும் அதில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் தரப்போகின்றார். சிலருக்கு திடீர் பணவரவு, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை இந்த காலத்தில் அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, 4ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு வீடுங்க, குருவிக்கு கூட கூடு விண்டு என்று சொல்லுவார்கள். ஒரு அடி மண் கூட இல்லையே என்று கலங்கியவருக்கெல்லாம் 4ஆம் வீட்டை பார்க்கிற சனி பகவான் வீடு, நிலம், வாகன தொடர்பான முயற்சிகளுக்கு அனுகூலத்தை தருவார். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3 முயற்சி தாங்க. ஒரு நல்ல வீடு அமையணும், ஒரு நல்ல வாகனம் அமையணும். அது மட்டும் கிடையாது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அமையணும். போராடியவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். உடல்நிலையில் இருந்த கவலைகள் நீங்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா 8ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி மறைமுகமாக இருந்த பிரச்சனைகளை விளக்குவார். இது ஒரு சூட்சம ரகசியங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும், நேர்ல வர்ற பிரச்சனையை சந்தித்து விடலாம்.
மறைமுகமான ஒரு பிரச்சனைகள். அது குடும்பம், எத்தனை குடும்பங்கள் சிதைந்து போவதை கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த மறைமுகமாக வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில்ல நல்ல முறையில நல்ல எதிர்பார்ப்புகளோடு இருப்போம், நம்முடைய திறமையும் அறிவும் ஒரு உயர்ந்த நிலையை நகர்த்தும் நம்பிக்கையோடு இருப்போம், சில பிரச்சனையின் காலமாக தடைபடும். ஆக அந்த மறைமுக தடைகள், மறைமுக பிரச்சனைகள் இருந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டமாகத்தான் அமைகிறது. காரணம், இந்த 8ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி மறைமுகமாக இருந்த பிரச்சனைகளை விளக்குவதோடு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில பிரச்சனை வரக்கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்வின் பெரும்போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதிலேயே போராடி கலைத்து விடுவோம். அந்த நிலை சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கின்ற ஒரு நிலையிலிருந்து மாறும். இழுபறியாக இருந்த வழக்குகள்ல நல்ல திருப்பங்களை கொடுப்பார். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை உருவாக்குவார். அதே நேரத்துல மனதில் இருந்து வந்த பயம், குழப்பங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கின்ற காலமாக இந்த 138 நாட்கள் வக்ரசனி காலம் கும்பராசி அடைவீர்கள். லாப வீட்டை பார்க்கும் வக்ரசனி வருமான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார். இது போதுங்க, போராடணும், கஷ்டப்பட்டோம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் தான். நீண்ட நாள் வருத்திய நோய்களிலிருந்து விடுதலை தருவார். என்னுடைய அனுபவத்துல ஒரே ஒரு வரிதான் கும்பராசிக்கு சொல்கின்றேன். 8ஆம் வீட்டை பார்க்கும் வக்ரசனி மறைமுகமாக இருந்த பிரச்சனைகளை விளக்குவார் அல்லவா? இந்த பிரச்சனைகள் தீர்ந்தாலே போதுங்க, குடத்தில் இட்ட விளக்கு போல ஒரு நல்ல ஒரு மாற்றங்க, தெளிவான ஒரு முடிவை எடுத்து இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு எல்லாம் தெரியும், மனிதனை பொறுத்த வரைக்கும் மனோபலம் இருந்தது, தேக பலம் இருக்கின்றது கும்பராசிக்கு. ஆனால் ஏன் தெய்வ பலம் மட்டும் அமையாமல் போய்விட்டது? குலதெய்வம் அருளை இருந்தாலும் கூட அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க. சில நிகழ்வுகளை, ஆலயங்களை அமைத்தார்கள், அந்த ஆலயங்களே சில நிகழ்வுகளை நடத்தினார்கள். தெய்வ திருமணங்கள், கடவுளர் திருமணங்களை நடத்தி காட்டினார்கள். காரணம் என்ன கும்பராசிக்காரர்களே? அந்த திருமணங்களை, கடவுளர் திருமணங்களை ஆலயத்தில் சென்று நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன், ஒரு நிம்மதியான வாழ்வு அமையும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். திருமண தடையிலிருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்த கலத்திர தோஷம் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்பட வேண்டும் தானே? கடவுளுக்கு மட்டுமா, தெய்வங்களுக்கு மட்டுமா திருமணம் என்று நாம் நினைக்கின்றோம் அல்ல. நவகிரகங்களுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் திருமணம் உண்டு. அந்த திருமணம், சனி பகவான் நீலாதேவியை ஆசையாக திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த திருமணம் நடந்த காலகட்டத்துல ஆசையோடு சனி பகவானை நெருங்குகின்றார் நீலாதேவி. ஆனால் சனி பகவானோ சிவ தியானத்தில் இருக்கின்றார். நெருங்கி வந்த தன் கணவனை, கணவன் தன்னை பார்க்கவில்லையே என்று அவள் வேதனை உருகின்றார். அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு கோபம். ஆசையாக, அன்பாக கணவன் தன்னை பார்க்கவில்லையே, இனி கணவனே, சனி பகவானே உன்னுடைய பார்வை கெடுபரலை தரட்டும் என்று சபித்து விடுகின்றார். விநாசகாலே விபரீத புத்தி என்பதை போல. ஆனால் சனி பகவான் புன்னகை பூக்கின்றார், நிலைமையை உணர்கின்றார், நீலாதேவியை அருகே அழைக்கின்றார், உச்சி முகர்கின்றார், கட்டிப்பிடித்து அணைத்துக் கொள்கின்றார். கணவனின் பாசத்தை நினைந்து அவள் வெட்கி தலை கொள்கின்றார். எவ்வளவு பொறுமைங்க, எவ்வளவு ஒரு நிதானம் என்று அவர் வியந்து போகின்றார். சிவனின் விளையாடலோ கர்மாவின் பலனோ அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. இப்படித்தானே இருக்கலாம் அந்யோன்யெல்லாம். விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. அதனால்தான் தெய்வ திருமணங்களுக்கு ஒரு சிறப்பு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம், பிரச்சனை, தடைபட்டு போன சுபகாரிகள் நீங்க வேண்டுமானால் ஒரு முறை குச்சனூர் சென்று இந்த மாதம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி 3வது வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற சனி பகவானின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளுங்கள். அவ்வாறு கலந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள். தனித்திருக்கின்ற சனி பகவானுடைய ஆலயம், திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி ஆலயம் சென்று இந்த மாதிரி இந்த காக பொம்மைகளை செய்து கொள்ளுங்கள். களிமண்ல பரவாயில்ல, வடிவம் வருதோ வரலையோ நம்பிக்கையோடு செய்து விடுங்கள். சொல்வார்கள் அல்லவா, கிராமத்துல பிடித்து வைக்கிற பிள்ளையார்மை போல 2 காக பொம்மைகளை செய்து தலையை 3 முறை சுற்றி ஒரு தட்டு எடுத்துக்கங்க. அது பாக்கு தட்டா கூட இருக்கலாம். அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பொறி, இந்த 2 காக பொம்மைகளை வைத்து அந்த சனி பகவான் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு சமர்த்தி விடுங்கள். இது தற்காலிக பரிகாரம் மட்டுமல்ல, நிரந்தர பரிகாரம். என்னுடைய அனுபவம், ஜோதிட அனுபவம். அந்த வகையில கும்பராசிக்காரருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான ஒரு வாய்ப்பை கதவை தட்ட போகின்றது. இந்த சனி வக்ர பயிற்சி சொன்னேன் அல்லவா, 8ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி மறைமுக பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பார். அந்த வகையில இந்த வக்ர சனி பயிற்சி
பொண்ணு வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு வாய்ப்பு. பாதசனி என்றெல்லாம் பதற வேண்டாம்.